தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொண்டாடுகின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அமைதியை கொணர வந்தார். நம்முடைய உள்ள வேற்றுமைகளை நீக்கி ஒற்றுமையை கொணர வந்தார் என்பது நமது கிறிஸ்துவம் போதிக்கும் உண்மை. ஆனால் மண்ணுலகில் தீமூட்டவே வந்தேன், பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் அவ்வுண்மைக்கு நேரெதிராக தோன்றினாலும் இவ்வார்த்தைகளின் மூலமாக இயேசு குறிப்பிட விரும்புவது அன்பு எனும் தீ. மேலும் தீயானது இருளை நீக்கும் சக்தியை கொண்டது. எனவே நாம் சமுதாயத்தில் உள்ள முறையற்ற அரசியல், இனவெறி, மதவெறி போன்ற இருளினை அன்பு என்னும் தீயை கொண்டு அழிக்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சிறப்பாக நாம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள பேராசை, கோபம், பொறாமை போன்ற அகயிருளை நீக்கி அன்பு, பகிர்வு, ஒற்றுமை எனும் தீப்பற்றி எரிய வேண்டிய அருளை வேண்டி பலியில் இணைவோம். இறையாசி பெறுவோம். இன்றைய திருப்பலியானது அருள் லெனின், கற்பக மேரி இவர்களுடைய குடும்பத்தில் 5வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அவர்களுடைய மகள் ஏ யாஷிகாவிற்கு பிறந்தநாள் ஆசீர் வேண்டியும், சுசிலா குடும்பத்தில் மரணமடைந்த மைக்கேல், எலிசபெத், பேரை ராஜா இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகா பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம் அதிகாரம் 38 இறை வசனங்கள் 4 முதல் 6, மேலும் இறை வசனங்கள் 8 முதல் 10 வரை. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனதளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசர் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாது என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாலக்கிணற்றுக்குள் கயிறு கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். எபேது-மெலேக்கு அரண்மனையில் நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாலக்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது-மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல், இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்று நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கொண்டிருக்கும் அனைத்து பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு நம்பிக்கையில் நம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் மன உறுதியுடன் ஓட அழைப்பு விடுக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் நாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்குகள் 49 தொடக்கம் 53 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, 3 எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய புதிய திருத்தந்தை பேர் என்ன? லியோ. அவர் பேர் என்ன? லியோ. எத்தனாவது லியோ? 16
14. வெரி குட். 14ஆம் லியோ திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்படுகிறார். அப்பொழுது அடுத்த வேலை என்ன நடக்கும்? உலகத் தலைவர்கள் எல்லாரும் அவருக்கு என்ன செய்வாங்க? வாழ்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்து சொன்னார். சொல்லிட்டு அடுத்து தேவையில்லாத ஒரு வார்த்தையை அவர் சேர்த்தார். இந்த திருத்தந்தை ஒரு அமெரிக்கர் என்பதிலே எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி, அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் என்று. அதற்கு ஒரு சில நாட்களிலே நம்முடைய திருத்தந்தை மிக அழகாக பதில் சொன்னார். இந்த மாதிரி அவருடைய வாழ்த்தை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே இப்பொழுது நான் ஒரு அமெரிக்கன் அல்ல, நான் அமெரிக்கன் அல்ல, நான் இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் உரிமையானவன், சொந்தக்காரன் என்று அவர் சொன்னார். நமக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவர் ஒரு சர்வாதிகாரி, எதையுமே யோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு யோசிப்பவர். அதனால்தான் இன்று உலகிலே பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர் அதே மாதிரி யோசிக்காம பேசிட்டார், அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் என்று. அது திருத்தந்தைக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் போன தடவை பிரான்சிஸ் இருக்கும்போது, திருத்தந்தையாக இருந்தபோது திருத்தந்தைக்கு எதிராக ஏதோ ஒன்றை பேசிவிட்டார் அந்த ட்ரம்ப். இதற்கு முன்பாக பிரசிடெண்டாக இருந்தபோது உலக நாடுகளிலிருந்து கண்டனங்கள் எழுந்தன. அதனால் அப்படியே அமைதியாயிட்டார். இந்த தடவை திருத்தந்தை அவ்வாறு சொல்லியும் அவர் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை, எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நான் ஒரு அமெரிக்கன் அல்ல, அவர் கூறியதைப் போன்று நான் எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் உலகில் இருக்கின்ற அனைவருக்குமே சொந்தமானவன் என்கிற ஒரு அந்த வாக்கியத்தை திருத்தந்தை தவிர்த்திருக்கலாம் என்று ஒரு சிலர் நினைக்கலாம். இதுவல்ல, திருத்தந்தை அதை வேண்டுமென்றே சொல்லுகிறார். அதில் ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். நான் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு சொந்தக்காரன் அல்ல, என்னை இனிமேல் அமெரிக்கர்களுக்கு சொந்தமானவன், அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவன் என்று என்னை நீங்கள் பிரித்து பார்த்து விடாதீர்கள். என்னை தேர்ந்தெடுத்திருப்பது இங்கிருக்கின்ற கர்தினால்மார்கள். இங்கிருக்கின்ற கர்தினால்கள் எல்லாருமே உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். எல்லோரும் சேர்ந்துதான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே நான் இந்த உலகினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எனவே ஒரு நாட்டை சொல்லி எனக்கு ஒரு முத்திரை குத்தாதீர்கள் என்று வெளிப்படையாக அவர் பேசியது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. நிச்சயமாக அது அமெரிக்க அதிபருக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கலாம். அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில், சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும். இதற்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய 3 வாசகங்களுமே நமக்கு கூறுகின்றன. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இறைவாக்கினர் எரேமியா. இறைவாக்கினர் எரேமியாவா எரோமியாவா? எரேமியா. இறைவாக்கினர் எரேமியா. நிறைய பேர் இந்த பைபிள் இருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எசாயான்னு சொல்ல வராது, ஏசையா அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏசையா. அவர் ஏசையா இல்லை, சூசையாவும் இல்லை, ஏசையாவும் இல்லை, அவர் எசாயா. அது மாதிரி நிறைய பைபிளில் இருக்க வார்த்தை நமக்கு வரமாட்டேங்குது. அது அடிக்கடி சொல்லி பார்த்தா தான், வாசித்து பார்த்தா தான் நமக்கு வரும். இறைவாக்கினர் எரேமியா. இந்த எரேமியா என்ன செய்கிறாரு? அந்த நகரில் போய் இறைவன் அவருக்கு உரைத்த அந்த வார்த்தைகளை, இதை போய் நீ மக்களுக்கு எடுத்துரை, மக்களுக்கு இதை அறிவி என்று சொன்ன வார்த்தைகளை அவர் உரக்கச் சொல்லுகிறார். இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? மற்றவர்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்கள்? இந்த சமுதாயம் என்னை பற்றி என்ன நினைக்கும்? அதையெல்லாம் அவர் பற்றி கவலைப்படவில்லை. அவர் என்ன, தந்தையாம் இறைவன் யாவே கடவுள் இதை சொல்லி இருக்கிறார், சொல்ல சொன்னார், சொல்ல வேண்டிய அதனுடைய கடமை, அதனுடைய விளைவை அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்
இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அது அங்கு இருப்பவர்களுக்கு நெருடலை ஏற்படுத்துகிறது. எனவே இரண்டாக அந்த நகரமானது பிளவுபடுகிறது. ஒரு பிரிவினர் போய் அரசனிடம், இவன் சரிப்பட்டு வரமாட்டான், நமக்குள்ளே பிளவை ஏற்படுத்துகிறான், குழப்பத்தை ஏற்படுத்துகிறான், பிரச்சனையை ஏற்படுத்துகிறான், எனவே இவனை பிடித்து தண்டனை கொடும் என்று சொல்லுகிறார்கள். அரசன் ரொம்ப டெக்னிக்காக என்ன பண்ணுறான், அப்படியா, எனக்கு தெரியாது, நான் அவனை உங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன், நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கங்க என்று அவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறான். அவர்கள் அவனை என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள தள்ளி விடுறாங்க. இது தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம கோயிலுக்கு வர்றது அவங்க பைபிளில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இறைவாக்கினர் எரேமியாவை எது உள்ள தூக்கி போடுறாங்க? கிணற்றுக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அதில் தண்ணி இல்லை, ஒரு சேரும் சகதியுமாக இருக்கு. அதில் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த அரசன்கிட்ட போய், ஐயா, அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர், அவருக்கு போய் நீ செய்யாத, இது பெரிய பிரச்சனை, கடவுளுடைய கோபாக்கினை உன்னை வந்து சேரும், ஏயா இந்த பழியை நீ சுமக்கிற என்று அரசனிடம் எச்சரித்த பிறகு, சரி போய் அவரை அந்த கிணற்றில் இருந்து தூக்கி காப்பாற்றுங்கள் என்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அவ்வாறே அது நடக்கிறது. இதுதான் உண்மையை, நீதியை, நேர்மையை உறக்கச் சொல்ல வேண்டும் இறைவன் கொடுத்த திட்டம். பவுலடியாருக்கும் இதே போன்றுதான் நடக்கிறது. எனவேதான் அவருடைய சாவு எப்படி இருந்தது நமக்கு தெரியும். பவுலடியாரும் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே ரொம்ப அருமையான ஒரு வாக்கியத்தை நமக்கு சொல்லுகிறார். அதை பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார். நம்முடைய எல்லா வேதனைக்கும் பிரச்சனைக்கும் அவர் மருந்தா எதை கொடுக்கிறார்னா, இயேசுவினுடைய பாடுகள், அவர் நமக்காக பட்ட துன்பம். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இயேசுவை எண்ணி பாருங்கள். நம்முடைய பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அதைத்தான் அவர் சொல்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும், பாவிகள் தான், அந்த மக்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எதற்காக? தன்னுடைய பாவங்களை மறைப்பதற்காக. அவரை எண்ணிப்பார்கள், நம்முடைய துன்பம் எல்லாம் நமக்கு பெரிதாக தெரியாது என்று சொல்லுகிறார். அதே போன்று அன்றைய தினம் திருத்தூதர் பவுலுக்கும் அன்றைய நற்செய்தி பணியாளர்களுக்கும் பெரிய பெரிய துன்பங்கள் ஏற்பட்டன ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்ததால். காரணம், இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அங்கே 2-3 விதமான கட்சிகள் பிளவுபடுகின்றன, மக்களுக்குள்ளே சில பிளவுகள். அதைத்தான் நற்செய்தியிலே ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப ஆழமாக சொல்றாரு. மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். கேட்கும்போது நமக்கு என்னடா, இயேசு பிரிவினையை உண்டு பண்ண வந்தாரா, பிளவை உண்டு பண்ண வந்தாரா? ஒரு கடவுள் எப்படி பிரிவினையையும் பிளவையும் உண்டு பண்ண முடியும்? ஒற்றுமையை அல்லவா ஏற்படுத்த வேண்டும், அமைதியை அல்லவா ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கே அவர் சொல்லுகின்ற கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன கருத்து என்றால், ஒரு உண்மையை சொல்லுகின்ற பொழுது, ஒரு பிரச்சனை நடக்குது, 2 பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணும்போது யாராவது ஒருவருக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு கொடுக்க முடியும், 2 பேருக்கும் சார்பாக தீர்ப்பு கொடுக்க முடியாது. தவறு செய்தவனுக்குத்தான் தண்டனை கொடுக்க முடியும். அவ்வாறு தண்டனை கொடுக்கின்ற பொழுது அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டவனுக்கு கோபம் வரும். அந்த தீர்ப்பை யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும், அவரை ஏதாவது செய்து விடலாம் என்று தோணும். அதுபோன்று உண்மை, நீதி, நேர்மை இவை எல்லாவற்றையும் போதிக்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை கடைபிடிக்காதவர்கள், நீதியை கடைபிடிக்காதவர்கள், நேர்மையை கடைபிடிக்காதவர்கள், எப்பொழுதும் தவறையும் பாவம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அவங்களுக்கு கோபம் வரும்.
என்னடா இவ்வளோ நாளாக இந்த மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நம்ம நல்லா அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம், தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இருந்தோம், இவன் இதெல்லாம் எடுத்து சொல்கிறானே, இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டால் அவர்கள் நம்மை வெறுப்பார்களே, நம்மேல் கோவப்படுவார்களே என்று தன்னையும் தனக்கு வேண்டப்பட்டவர்களையும் கூட்டிக் கொண்டு எதிரான ஒரு கோஷ்டியை அவர் ஏற்படுத்துவான். அங்கே அது பிளவுபடும். எனவே இந்த உலகிலே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும், உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதை உரக்க எடுத்துச் சொல்ல வேண்டும். அதிலே பற்று கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் அதை கடைபிடிக்கின்ற பொழுது கடைபிடிக்காதவர்களையும் தனக்கு துன்பம் தருபவர்களையும் அநியாயம் செய்பவர்களையும் அவர்கள் எதிர்ப்பார்கள். அவ்வாறு எதிர்க்கின்ற பொழுதுதான் குளத்தை கலக்கி விடுற போது தான் மீனை பிடிக்க முடியும், பிறகு அது தெளியும். அதுபோல இந்த மாதிரி நடக்கின்ற பொழுதுதான் அங்கே ஒரு தெளிவு கிடைக்கும், சமத்துவ சமுதாயம் பிறக்கும், எல்லோரும் சமம் என்கிற ஒரு நிலை உருவாகும். இந்த உலகிலே இறைவன் நம்மை சமத்துவ சகோதரத்துவ அன்போடு வாழ்வதற்காகத்தான் படைத்திருக்கிறார் என்பது புரியும். இல்லை என்றால் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆள்பவர்கள், பணக்காரர்கள், உயர்ந்த ஜாதியினர் மற்றவர்களை தாழ்த்தி கொண்டே இருப்பார்கள், அடிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எனவேதான் ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றால் இது போன்ற பிளவுகளையும் பிரிவுகளையும் அது ஏற்படுகின்ற பொழுதுதான் இறுதியிலே அது தெளிவு பிறக்கும் என்கிற ஒரு சிந்தனையில் தான் நம் ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். அதே போன்று பார்க்கிறோம், அவர் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாமே நம் குடும்ப வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் 3 பேர் அப்படி ஒரு பிளவு உண்டாகும். அடுத்ததாக தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தம் மருமகளுக்கும், மருமகள் தம் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்று சொல்லுகிறார். காரணம், இவ்வாறு பிரிவு ஏற்படுகின்ற பொழுது யாராவது ஒருவர் தான் நியாயவாதியாக இருப்பார், இன்னொருவர் சுயநலவாதியாக இருப்பார். அவ்வாறு ஒரு பிரச்சனை எதிர்ப்பு வருகின்ற பொழுதுதான் தலையை தட்டி நீ நியாயத்தை ஏற்றுக்க, உண்மையை ஏற்றுக்க என்று அவர்களுக்கும் அது புரியும். இல்லை என்றால் அடிமைப்படுத்தும் பண்பு ஓங்கி நிற்கும். எனவேதான் அவ்வாறு சொல்லுகிறார். எனவே இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இயேசுவை நாம் ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ள மாட்டோம். எனவே இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய திருத்தந்தை தைரியமாக, அவர் அமெரிக்க அதிபர் என்று தெரிந்தும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ததைப் போல நாம் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் குரல் கொடுப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக எடுத்துரைப்போம். நல்லாயனே எம் இறைவா, திரு அவையில் உம் அன்பு பணியினை செய்ய அழைக்கப்பட்டுள்ள எம் திரு அவையின் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் இறை வேண்டலில் நிலைத்து இறை பணியினை செய்திட அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். அரசர்களுக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் சுயநலம் பாராமல் நாட்டு நலனுக்காக உழைக்க வேண்டிய அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று உம் திருமகன் வழியாக கூறிய இறைவா, அன்றாட வாழ்வில் நாங்கள் சுமக்கும் பாவ சுமைகளை நீக்கி தூய்மையுடன் வாழ அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளின் உறைவிடமே எம் இறைவா, எங்கள் அனைவரின் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களிடம் உள்ள பிளவுகள் நீக்கி ஒற்றுமையும் அன்பும் நிலைவிட அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துலக இறைவனை வாழ்த்து பெறுவீராக. வல்லன்மையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் உழைவு மனித உழைப்பின் பயன்பாடு தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. வல்லர் மீது நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். காட்சி செடி மனித உழைப்பின் பயன்பாடு ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இந்த முதத்திலும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப் வழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.